ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 3D பெண்ணை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வரைய போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 3D பெண்ணை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம். அந்த வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஏதாவது வந்து புதுசாக வந்து எதாவது பண்ணணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களா டிராயிங் வந்து வரைஞ்சி அதை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ணி வந்து ஏதாவது வந்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து நம்ம ஃபேஸையே வந்து பார்த்தீங்கன்னா 3D ஆர்ட்டை வந்து வரையுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற திங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த கிளாஸ் இந்த மாதிரி இதையும் வந்து பார்த்தீங்கன்னா 3D இதில் வந்து பார்த்தீங்கன்னா வரைய ட்ரை பண்ணுங்க அப்படின்னா சொன்னாங்க. சரி, ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான மெத்தடில் வந்து தான் ட்ரை பண்ண போகிறோம். அந்த வீடியோ வந்து பழைய வீடியோ வந்து பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட் வரைய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வாங்கின 3D பென். இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா 2-3 ஆர்ட் வந்து நல்லா வந்து வரைஞ்சாச்சு, சூப்பராக இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே தந்த இதுதான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருந்து இது கூடயே வந்து தந்திருப்பாங்க. நம்மளுக்கு இது வந்து அடாப்டர். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 3D பென். இது வந்து ஓல்டு வீடியோலேயே வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து அன்பாக்ஸ் பண்ணி இது எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாமே சொல்லியிருப்போம். அந்த வீடியோ வந்து பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை டிஸ்கிரிப்ஷனில் தான் லிங்க் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணோம். அது போக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிட்டு வைக்கிற ஸ்டாண்டு தான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இருக்குது பார்த்திங்கன்னா அது போக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வாங்கியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா கலர்ஸ் வந்து நம்மளுக்கு நிறையா இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 10 இதுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வேறு கலர்ஸில் வந்து வாங்கியிருக்கோம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 5 மீட்டர் உள்ளதுங்க. பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா கிரே கலர், அடுத்து பர்பிள் கலர் மாதிரி உள்ளது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உள்ளது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர், ப்ரௌன் கலர், க்ரீன் கலர், ரெட் கலர், ஆரஞ்சு, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்பில் கலர்ஸும் இப்போ வந்து புதுசாக வந்து வாங்கியிருக்கோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதையும் யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வரைய போகிறோம். சரி, ஓகே, இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அடாப்டரில் வந்து வச்சுட்டு நம்ம வந்து ஏதாவது ஒன்று வந்து வரைய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா PLA, இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா APSன்னு ஆப்ஷன் 2 காட்டும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பிளாஸ்டிக் மெட்டீரியல் டைப்பு தான். நம்மகிட்ட உள்ளது வந்து பார்த்திங்கன்னா APS டைப்பு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிலமெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து கரெக்டாக வந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சுவிட்ச் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஹை ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா 210 வரைக்கும் வருங்க. ஸோ 210 வந்ததுக்கு அடுத்து தான் க்ரீன் லைட் எரியும். அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து உள்ளே வந்து விட முடியும். சரி, ஓகே, இந்த டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 210 வந்தோடனே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் ஏரியும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து உள்ளே வந்து போக ஆரம்பிச்சிடும். நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அதனால தான் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே விட்டுட்டு இந்த சுவிட்ச் வந்து போட்டுக்கோங்க. அப்போ மூலம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சட்டுன்னு வந்து போக ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா போக ஆரம்பிக்க இங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வர ஆரம்பிச்சிக்கிட்டே இருக்கும். சரி, ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டது வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க திங்ஸை வந்து பார்த்திங்கன்னா 3Dயாக வந்து மாற்றுங்க அந்த மாதிரி சொன்னாங்க. அதை வந்து வரைய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, அதை தான் நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபெவிகால் டப்பாவை வந்து பார்த்திங்கன்னா 3D தான் வந்து மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி தான் செக் பண்ண போகிறோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வந்து வரைய போகிறோம். வரைஞ்சதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை எடுக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா டப்பா மாதிரி கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லி தான் செக் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நான் வந்து போட்டு விட்டுட்டு ஜஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுற்றி இந்த மாதிரி வந்து வரைஞ்சிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் மேலே வந்து வரைகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து வந்து வரைஞ்சிக்கோங்க. அப்படியே மெதுவாக வைக்க வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரவுண்டு வந்து வருது பார்த்திங்களா. அந்த இது டச் ஆகும் போல மட்டும் பார்த்துக்கோங்க. அப்படி டச் ஆகும் போல வந்து அது சேர்த்து டச் ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்து அதுவும் சேர்ந்து வந்துடும். இதை மட்டும் வந்து பார்த்து நான் சுற்றி வரைஞ்சிக்கிறேன். அவ்வளோதாங்க, ஓரளவு வந்து சுற்றியாச்சு. இதை அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து வரைஞ்சிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபெவிகால் டப்பாவை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா வரைஞ்சாச்சு. இதை எடுக்க முடியுதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உள்ளக்க வந்து அமுக்கி விட்டுட்டு அப்படியே வந்து எடுத்துக்கலாம். இது செம ஹீட்டாக இருக்குங்க. வரைஞ்சி முடிச்சனையும் பயங்கர ஹீட்டாக தான் இருக்குது. இதை வந்து அப்படியே மெதுவாக வந்து எடுத்துக்கிறேங்க. அப்படியே இழுத்தோம்னாலே வந்துடும். பாருங்கள், செமையாக இருக்குங்க. ஒரு கூட மாதிரி இருக்குது பார்த்திங்களா, செமையாக இருக்குது. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆல்ரெடி வந்து ஒன்று வரைஞ்சி பார்த்தேன். நான் வந்து ட்ரை பண்ணுறதுக்காக வரைஞ்சி பார்த்தேன். இதுவும் பார்த்திங்கன்னா சூப்பராக தான் இருக்குது. பாருங்கள், ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட மாதிரி வந்துருச்சு பார்த்திங்களா. செமையாக இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரியலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரைஞ்சது. கேப் இல்லாமல் வரையணும்னா வரைஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கேப் இல்லாமல் வரைஞ்சிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதில் தண்ணி கூட ஊற்றி வைக்கலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வந்து பார்த்திங்கன்னா கேப் இல்லாமல் வந்து வரைஞ்சிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 கூட மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி இந்த இதை வச்சு வரைஞ்சனால
பாருங்க நம்மளால ஈஸியாக வந்து வரைய முடியும். ஒரு கிளாஸை கூட நீங்கள் வந்து அச்சு வச்சு வந்து பார்த்தீங்கன்னா வரைஞ்சிங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும், பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளா டிராயிங் வந்து வரைய போகிறோம். நம்மளா டிராயிங் வந்து வரைஞ்சி அதை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ட் வந்து பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வரைய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளா வந்து டிராயிங் வந்து வரைய போகிறோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பேப்பரை வந்து எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காயின் வந்து எடுத்துக்கிறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரைய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விண்ட் மில் வந்து வரைய போகிறோங்க. ஸோ அதுக்காக தான் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வரைஞ்சிட்டு கடைசியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா விண்ட் மில்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்புக்காக இந்த மாதிரி வந்து ஒன்று வரைஞ்சிக்கிறேன். இதை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து வச்சு நம்ம வந்து கலர்ஸ் வந்து கரெக்டாக வந்து சும்மா நடுவில் உள்ளதுக்கு உரியது கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி இது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெக்கை வந்து வரைய போகிறோம். ரெக்கை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ரெக்கை இருந்தால் கரெக்டாக இருக்கும். அந்த இதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய ரெக்கையாக வந்து வரைய போகிறோங்க. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுக்கு ஏற்ற மாதிரி இந்த அளவில் வந்து வச்சு ஸோ இந்த மாதிரி வந்து வரைய போகிறோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஊசியாக இருக்கிற மாதிரி வந்து வரைஞ்சிடலாங்க. ஸோ இந்த அளவில் வந்து பக்கத்தில் வந்து வச்சு வரைஞ்சிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் விண்ட் மில்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வரைய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி கிளாஸில் தான் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரைகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த இதை வந்து வரைஞ்சிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தடுசாக வந்து வரையணும், அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து நிற்கும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து வரைஞ்சிட்டு கடைசி வந்து பார்த்திங்கன்னா தடுசாக்கிக்கலாம். நம்ம இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து வரைஞ்சிக்கிறேன். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வரைஞ்சாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இது வந்து பார்த்தீங்கன்னா வரைஞ்சாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொப்பலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இது வரைஞ்சாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒன்று வந்து வரைஞ்சாச்சு. அதுக்கடுத்து ஒரு குச்சி வச்சு அந்த இது சுற்றுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜாயிண்ட் தான் வந்து பண்ண போகிறோம். சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஜாயின் பண்ண போகிறோம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா 3 இது, அதாவது இந்த முக்கோண சேஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ண போகிறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வச்சு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கரெக்டாக நிற்கிதுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ஜாயின் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது நேராக நிற்கல அப்படின்னா அந்த ஸ்டாண்டு மாதிரி நீங்களாக வந்து ஒன்று வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து முடிஞ்சிருச்சுங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொப்பலர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கனெக்ட் பண்ணிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாயிண்ட் வந்து ஈஸி தான். ஸோ இப்படி ஜஸ்ட் வந்து வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் வந்து பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் வந்து பண்ணியாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொப்பலரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளா டிராயிங் வந்து வரைஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு காற்றடிச்சாலும் சரி, நம்ம சுற்றி விட்டாலும் சரி, சூப்பராக நம்மளுக்கு சுத்த தான் செய்யும். பாருங்கள், செமையாக இருக்குங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குச்சி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் முனையில் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணி விட்டுருக்கேன். அவ்வளோதான். அந்த நடுவில் அந்த ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி
நல்லா இருக்குங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபெவிகால் டப்பா யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன கூடைகள் இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கோம். பார்க்குறதுக்கு வந்து செம்மையா இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நார்மலா என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பிரிண்ட் அவுட் எடுத்து அத வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சிருப்போம். அதுவும் பார்த்தீங்கன்னா, சூப்பரா வந்திருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளா வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரா பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆர்ட் வந்து சூப்பரா வந்து பண்ணியிருக்கோம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா இருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அது ஈஃபில் டவர வந்து சூப்பரா வந்து பண்ணியிருந்தோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 3D பென் ஆர்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2, 3 தடவை வரைஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக வந்து ஆர்ட் வந்து வர ஆரம்பிச்சிடும். இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நிறையாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிசைனாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வீட்டில் வந்து டெக்கரேஷன் வந்து பண்ணி கண்டிப்பாக வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.